ஹாய், வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஆப்ரேட்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் எதுலனா பைத்தானில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ அதை நல்லா கவனமாக பாருங்கள். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? ரூல்ஸ் அண்ட் நேமிங் கன்வென்ஷன் ஃபார் வேரியபிள் அண்ட் கான்ஸ்டன்ட் பார்த்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் நடத்துகிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். Okay, இப்போ operators in Python. Operators are special symbol in Python that carries out arithmetic and logical computation. ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன? இப்போ நம்ம ஆப்ரேட்டர்ஸ்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு அடிஷன் பண்ண போகிறீங்க, ஓகேவா? ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையில் அதான் படிச்சிருப்போம் இல்லையா? சியில் வந்து நம்ம என்ன படிச்சிருப்போம்? மிஞ்சி போனால் அடிஷன் தான் படிச்சிருப்போம். A + Bனா என்ன, 3 + 5னா என்ன அப்படி பார்த்துருப்போம். 3 - 5னா என்ன அப்படி பார்த்துருப்போம். என்னடா இதுக்கு போய் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோமே அப்படின்லாம் நினச்சிருப்போம். பட் அதான பேசிக்கு. அந்த ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா 3 + 5க்கு நடுவில் இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதான் ஆப்ரேட்டர். 3 - 5க்கு நடுவில் மைனஸ் இருக்கு இல்லையா, அதான் ஆப்ரேட்டர். 3 மல்டிப்ளிகேஷன் 5 அந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதுதான் ஆப்ரேட்டர். ஓகே, இப்போ இந்த டெஃபினேஷனை பாருங்கள். Operators are special symbol in Python that carries out arithmetic and logical computation. Arithmetic computation அப்படின்னாலும் நமக்கு வேண்டும் அப்படின்ற ஆன்சரை நம்ம கொண்டு வர வேண்டியது என்னென்னா ப்ளஸ்ஸோ மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எனிதிங் இட் மேபி. உனக்கு ஒரு கால்குலேட்டரில் பண்ண வேண்டிய வேலையை நீ ஒரு ப்ரோக்ராம் பண்ணி பண்ணுற அப்படின்னா அது பேர் தான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். தென் லாஜிக்கல் கம்ப்யூட்டேஷன்னா உனக்கு என்ன ஆன்சர் வருது? உனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஆன்சர் வருதா, இல்லை உனக்கு ஒரு நெகட்டிவ் ஆன்சர் வருதா, நீ பண்ணியிருக்கிறது கரெக்டா, ட்ரூவா இல்லை ஃபால்ஸா அப்படின்னு சொல்கிறது எல்லாமே எதனால நடக்குதுன்னா இந்த ஆப்ரேட்டரால் தான் நடக்குது. ஸோ திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் த ஆப்ரேட்டர் இன் பைத்தான். The next one is the value that operates the operator. இப்போ நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா ஆப்பரன்ஸோட டெஃபனேஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். The value that the operator operates on is called operands. The value that the operators இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வந்து ப்ளஸ்ன்னு வச்சுக்கலாம். இது ஒரு ஆப்ரேட்டர் இதான் நம்ம ப்ளஸ் எடுத்திருக்கோம். ஆப்ரேட்ஸ் ஆன் எதில் ஆப்ரேட் பண்ணுது? A + B = C அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது. The value that the operator operates on, இது ரெண்டு தான் நம்ம கொடுத்துருக்க வேல்யூ. இந்த ஆப்ரேட்டர் வந்து இந்த ரெண்டெல்லாம் ஆப்ரேட் ஆகுது, நமக்கு ஒன்று கிடச்சிருக்கு. இதுதான் இந்த ஆப்பரண்ட். ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? The value that the operator operates is called operand. மொத்தம் 8 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இந்த மாதிரி சிம்பிள் வந்து 2 டாட் வந்துச்சுன்னா அது பேர் மாடியூல். அதே மாதிரி 2 ஸ்லாஷ் வந்துச்சுன்னா ஃப்ளோர் டிவிஷன். தென் 2 மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்துச்சுன்னா தட் இஸ் அ எக்ஸ்போனெண்ட். 1 2 3 4 5 6 7 அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஓகே, A + B, A - B, A × B, A/B இது வந்து டிவிஷன். A மாடியூல் B, A டபுள் ஸ்லாஷ் இருந்துச்சுன்னா ஃப்ளோர் டிவிஷன் B, A டபுள் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்போனெண்ட். இப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து A வந்து 5ன்னு எடுத்துக்கோங்க, B வந்து 3ன்னு எடுத்துக்கோங்க. ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கே தெரியும் 8 வரும், மைனஸ் பண்ணால் 2 வரும், மல்டிபிள் பண்ணால் 15 வரும். இது போக A/B பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 1.6. A மாடியூல் 3 அப்படின்னு பண்ணால் நமக்கு 2 வரும். A /3 அப்படின்னா 5/3 அப்படின்னா நமக்கு 1 வரும். இது வந்து டபுள் மல்டிப்ளிகேஷன்னால நம்ம A வேல்யூக்கு பவரில் 3B, அந்த இது டபுள் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் அப்படின்னா எக்ஸ்போனன்ட்னு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா A/B வேல்யூ போட்டுருணும். அப்போ A/Bயோட வேல்யூ போட்டிங்கன்னா 5/3 அப்படின்னு வரும்.
இந்த 1 and 2 எப்படி வந்துச்சு? இப்போ நீங்கள் இந்த ரெண்டுத்துக்கும் வரதோட பேஸ் வந்து இதுதான். 5/3க்கு 1.6 வந்திருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் மாடியூலில் பண்ணுறீங்க அப்படின்னா 1.6 நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 2ன்னு எடுத்துக்கலாமா? அதனால இந்த இடத்துல நீங்கள் 2 போடுறீங்க. எங்கன்னா மாடியூலில் போடுறீங்க. /5 ஃப்ளோர் டிவிஷன் 3 இருந்துச்சுன்னா இதையோட முந்தைய நம்பர் இந்த 6 சேர்க்காம இதோட முன்னாடி நம்பர் என்ன? 1. அந்த 1 நீங்கள் அப்படியே போடுறீங்க. ஓகே, இங்கே வந்து 1.6, அப்போ இங்கே 2 வந்துடும். இதோட முந்தைய நம்பர் அப்படின்னா இங்கே வந்து 1 வந்துடும். ஓகே, புரிஞ்சுச்சா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்க்கு போகலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யுனாரி ஆப்ரேஷன். யுனாரி அப்படின்னாலே நம்மளுக்கு 2 தான் ஞாபகம் வரணும். ஒன்று யுனாரி ப்ளஸ், இன்னொன்று யுனாரி மைனஸ். யுனாரி ப்ளஸ்னால் ஒன்றுமே கிடையாது, ப்ளஸ் ஏ எனிதிங், என்ன கான்ஸ்டன்ட் வேணால் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் பி ப்ளஸ் சி, உங்களோட எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கோங்க. நான் இங்கே ஏ எடுத்திருக்கேன். மைனஸ் ஏ கொடுத்தாச்சு. இப்போ நீ வேல்யூ என்ன கொடுத்துருக்க? ஏ வந்து 5 கொடுத்துருக்க, பி வந்து 3 வச்சுருக்க. இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் தான் இல்லையா? யுனாரி ப்ளஸ்னால் இந்த இடத்துல நீ ப்ளஸ் சிம்பிள் போடுற, உனக்கு 5 வந்து பாசிட்டிவ் தான், பாசிட்டிவ் அதே ஆன்சர். யுனாரி மைனஸில் வந்து நீ மைனஸ் ஏ கொடுத்துருக்க, அப்படின்னா ஏயோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் ஆகிடும். புரிஞ்சிச்சா? இது வந்து ஒரு சிம்பிளான ஆப்ரேட்டர். ஓகே, பிட்வைஸ் ஆப்ரேட்டர் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே டைரெக்டாக இன்டீஜரை ஆப்ரேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணி யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. பிட்வைஸ் ஆப்ரேட்டர் வந்து ஸ்பெஷல் கேஸ். இது என்ன பண்ணுன்னா இன்டீஜரை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணும், டெசிமலை பைனரியாக கன்வெர்ட் பண்ணிட்டு தான் இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் நடக்கும். ஓகே, இப்போ என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். and, or, not, zor, right shift, left shift. Okay, we know that end வந்து connecting two integer, two decimal point, two binary, addition, subtraction அந்த மாதிரி ஒரு 2 இதை ஜாயின் பண்ணுறதுக்காக தான் end யூஸ் ஆகுது. மற்ற எல்லாமே it will say true or false. அந்த கேஸில் நடக்கிற ப்ரோக்ராம் வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம் இல்லையா? யுனாரியில் பார்த்துருப்போம், அதுக்கு முன்னாடி ரிலேஷனலில் பார்த்துருப்போம். அதை பார்த்தா உங்களுக்கு இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். If you need, you can watch the before video and come to this video. Okay? Or இப்போ உங்களோட ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அண்ட் ட்ரூ அப்படின்னு இருந்துச்சு, ரெண்டுமே ட்ரூ. A is equal to 3, B is equal to 5 அப்படின்னு இருக்குது அப்படின்னா ரெண்டுமே ட்ரூ. அந்த கேஸில் உங்களுக்கு ஆன்சர் வந்து ட்ரூ அப்படின்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், A is equal to 3, B is equal to 5. இதுதான் நம்ம கொடுத்துருக்க வேல்யூ. கொடுத்துருக்க வேல்யூவில் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? A வந்து 3ன்னு கொடுத்துருக்கோம், ட்ரூ. B வந்து 5 கொடுத்துருக்கோம், ட்ரூ. ஸோ த ஆன்சர் இஸ் ட்ரூ. இன் கேஸ் A வந்து 5னும் B வந்து 3 அப்படின்னும் அனலைஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டுமே ஃபால்ஸ், அப்போ ஃபால்ஸ். இன் கேஸ் த தேர்ட் கேஸ், இஃப் A is equal to 3 and B is not equal to 5 அப்படின்னு வந்துருச்சுன்னா the answer will be false. இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தப்பான என்ட்ரி இருந்தாலுமே ஆன்சர் வந்து ஃபால்ஸ் தான் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு நாட். நாட்னா இஃப் வேல்யூ இஸ் ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு வரும், இஃப் வேல்யூ இஸ் ஃபால்ஸ் தென் ட்ரூ அப்படின்னு வரும். இதோட ஆப்போசிட்டில் வர்றது தான் நாட். ஓகே, நவ் எக்ஸார். T, F ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் அப்படின்னா ஆன்சர் வில் பி ஃபால்ஸ், த ரிசல்ட் வில் பி ஃபால்ஸ், இல்லைன்னா ட்ரூ. ஓகே, ரைட் ஷிஃப்ட் அண்ட் லெஃப்ட் ஷிஃப்ட் இது ரெண்டுமே ஷிஃப்ட் தான். இட்ஸ் அ ஜென்ரல். இதெல்லாமே நம்ம ஒரு ப்ரோக்ராம் வச்சு படித்தா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, நவ் A is equal to 5 எடுத்திருக்கேன். நம்ம A வச்சு நம்ம ஸ்டார்டிங் பார்ப்போம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் எத்தனை ஆப்ரேஷன்ஸ் இருக்குது? 5 இருக்குது. அசைன்மெண்ட் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஈக்குவலாக பண்ணணும், அந்த மாதிரி யூ கேன் திங்க் ஓவர். ஈக்குவல் டு, ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு,
and division equal to. We having 5, okay? Equal to, it's general. A is equal to 5. It's general. It's over. Plus equal to means A is equal to A plus 1. இங்கே வந்து ஸ்ப்ளிட் ஆகுது பார்த்தீங்களா அந்த ப்ரோக்ராமிங்கில். இந்த ப்ளஸ் வந்து இங்கே பிளேஸ் ஆகிருக்கு. அந்த இந்த ஈக்குவல் டு வந்து இங்கே வந்திருக்கு. மைனஸ் ஈக்குவல் டுனா A is equal to A minus 1. மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு அப்படின்னா A is equal to multiply 1. டிவிஷன் அப்படின்னா இந்த இடத்துல டிவிஷன் பிளேஸ் ஆகுது. அண்ட் ஈக்குவல் டு எல்லாமே இந்த பக்கம் தான் பிளேஸ் ஆகுது. ஓகே, இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் மோர் ஈஸியர். தேங்க்யூ. இப்போ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர், இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். இன் நாட் இன் நீங்கள் மறந்துடவே கூடாது. இன் நாட் இன் அவ்வளோதான். மெம்பர்ஷிப்னா நீ ஒன்று மெம்பராக இருக்கியா இல்லையா, இன் ஆர் நாட் இன் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் அப்படின்னா வேரியபிள் இன் சீக்வன்ஸ், நாட் இன்னா நாட் இன் சீக்வன்ஸ். இப்போ லைனில் நீங்கள் நிற்கிறீங்களா, லைனில் வந்து ஒரு பர்சன் எக்ஸ் அப்படின்றவங்க நிற்கிறாங்களான்னு பார்க்குறீங்க. எக்ஸுன்ற பர்சன் நிற்கிறாங்க அப்படின்னு என்ன சொல்வீங்க, அந்த பர்சன் அங்கே நிற்கிறாங்க அப்படி தானே சொல்வீங்க. ஸோ தட்ஸ் இன், இட்ஸ் எக்ஸாம்பிள். இப்போது நீங்கள் எக்ஸுன்ற பர்சன் இருக்காங்களான்னு உங்கள்கிட்ட கேட்குறேன், அந்த பர்சன் இல்லை அப்படின்னா அந்த பர்சன் அங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறது நாட் இன், வேரியபிள் இன் சீக்வன்ஸ். இப்போது இஃப் A is equal to 5 அப்படின்றது அந்த சீக்வன்ஸில் எக்ஸிஸ்ட் ஆனால் இட் இஸ் ட்ரூ, அதோட வேல்யூ வந்து 1. நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டு அந்த குவாரி வந்து ஒரு ஆன்சரை ஃபவுண்ட் பண்ணிருச்சு, அந்த ஆன்சர் கரெக்டு ட்ரூ அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 1. இப்போ நீங்கள் ஒரு ஆன்சர் கேட்டு அந்த குவாரி வந்து ஒரு ராங்கான ஆன்சர் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கு, இல்லை நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு அங்கே ஆன்சரே இல்லை அப்படின்னா அது ஃபால்ஸ், நாட் எக்ஸிஸ்ட், அதோடது வந்து வேல்யூ 0. ஓகே, பார்த்தாச்சு. இப்போது நாட் இன் சீக்வன்ஸ் அப்படின்னா அது சீக்வன்ஸ்லேயே இல்லை. இஃப் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னா அதோட வேல்யூ -1. அங்கே என்ன பார்த்தோம், +1, இங்கே -1. இஃப் எக்ஸிஸ்ட் இங்கே 0. அப்படி ஆப்போசிட்டாக வந்திருக்கா, அங்கே எக்ஸிஸ்ட்டுக்கு 1 வந்திருக்கு, இங்கே நாட் எக்ஸிஸ்ட்டுக்கு நமக்கு -1 வேல்யூ. இஃப் எக்ஸிஸ்ட் ஃபால்ஸ் 0. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ரெண்டுமே ஆப்போசிட் அண்ட் ஆப்போசிட்டாக தான் வருது. ஸோ யூ கேன் ரிலேட் திஸ் போத் அண்ட் யூ கேன் ஸ்டடி. அது +1 எக்ஸிஸ்ட் ஆனால் இங்கே -1 எக்ஸிஸ்ட் ஆகலைனா. ஓகே, தேங்க்யூ. ஐடென்டிட்டி, நம்ம மெம்பர்ஷிப்க்கு எப்படி இன் அண்ட் நாட் இன் பார்த்தோமோ அதே மாதிரி ஐடென்டிட்டிக்கு இஸ் நாட் இஸ். நான் ஆல்ரெடி சொன்ன எக்ஸாம்பிள் தான். A is equal to 5, B is equal to 6. A is B, 5 is equal to 6 வராதுல. So the statement is false. A is not B, A is not B, 5 is not is equal to 6, 5 is not equal to 6. So the statement is true. Okay.